இருக்கிறப்ப வந்து குறைஞ்சிட்டாங்க. இதில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு இஷ்யூ வந்து டெய்லி வர்றது கிடையாது சார். ஆனால் ஆல்மோஸ்ட் லைக் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இஷ்யூ வருது. என்ன ப்ராப்ளம்னா வந்து வர்றவங்க தண்ணி அடிச்சுட்டு வர்றாங்களா இல்லை ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸில் வர்றாங்களா எல்லாத்தையும் நாங்களே ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவங்க வந்து அந்த சமயத்தில் வந்து மேனேஜ் பண்ண நேரம் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை பண்ணால் இல்லை விடு இல்லை பரவாயில்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் விடு சார். என்ன விஷயம்னா சார் ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை பண்ணால் போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்கங்கிற ஒரு விஷயமாச்சும் பப்ளிக் போகணுமே சார். இவ்வளோ தூரம் வந்துட்டே இருக்குது. இது வரைக்கும் என்ன நடந்திருக்கும் சார்? சொல்லிடுறேன் சார். அடிஷனல் போட்டு ஒரு நாள் கேஷ் அவுட்டில் போடணும், அங்கே போடணும்னு போட சொல்லிடுறேன் சார். சீரியஸ் ஃபார்மேஷன் சொல்லிட்டு சார் உங்களுடைய இஷ்யூ எக்ஸிக் இஷ்யூ உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு தெரியும் சார். தெரியாமல் நாங்கள் இல்லை இங்கே ஏறாப்டாக நடக்காமல் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ ஆளை கொடுத்து பார்த்துக்கிறேன் சார். ஒரு கடிதமாக வச்சு எம்எஸ்ஓ நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஹையர் ஆஃபீஸருக்கு நீங்கள் ஒரு அந்த விஷயம்லாம் வச்சு ஆள் பத்தலை, ரெண்டாவது அவுட் போஸ்ட்டில் போதுமான ஆள் இல்லை. எப்படி பண்ணாலும் ஒரு 5 பேர் ரெகுலராக இருக்குங்க சார். ஒரு 4 பேர் சுற்றிட்டு இருக்காங்க சார். அப்போ தான் சார் இது வந்து போலீஸ் வந்து இது வந்து பார்க்குறாங்க. நிறைய பார்க்குறாங்க. என்ன செய்கிறாங்க, ஹவுஸ் கீப்பிங் வெளியே தான் இருக்கிறாங்க. அவங்க சொன்னால் அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் இல்லை. அப்போ அவங்களுக்கு இன்னும் சண்டைலாம் வருது தவிர டாக்டர் போகக்குள்ள வரக்குள்ள வழியில் டிஸ்டர்பாக இருக்கிறாங்கன்றதும் நல்லா நிறைய தெரியுது. அப்போ இதெல்லாம் போலீஸ் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு தேவையில்லாத ஆளுங்க அவங்க உட்காந்து போகிறாங்க. தண்ணி அடிச்சுட்டாரு உள்ளே வராங்க சார். அவங்கள வந்து கட்டுப்பட்டினாலே போதும் சார். அது ஒரு பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு சார் மெய்யாலும் பேஷண்ட்டு தண்ணி அடிச்சு ஊந்து வாங்கிட்டு வரான், அது அனுமதிக்கலாம். ஆனால் பார்க்க வரான் பாருங்க, அவன் தண்ணி அடிச்சு வரான். நீங்கள் அந்த வெளியில் ஊதுறதுக்கு வச்சுக்கிறாங்க தெரியுங்களா, அதை ஒன்று வச்சுட சொல்லுங்க சார். நீங்கள் சந்தேகப்படுற நபரை அதை ஊதிட்டு உள்ள வர சொன்ன வேலை வெளியே தெரிஞ்சுங்க சார். அது தெரியும். தேசிய தலைவர் 2 பேர் வந்துக்கிறாங்க. அதெல்லாம் அதை நான் பற்றி விமர்சிக்க விரும்பல. அது வந்து அரசியல் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு போலீஸுக்கு என்ன வேலைனாக்கா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி வெளியான பற்றியும் பெரிய செய்தி இருக்குது. நான் கூட அவர் கூட்டது சரி நாங்கள் இதில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தேன். இப்போ டேஷனில் இருக்கிறவங்க தான் வர சொன்னேன். அவங்க இருக்கிற ஏன்னா அவங்களாம் பெரிய ப்ரொடெக்ட் உள்ள மெடிக்கல் டீமாக இருக்குது. இந்த வாட்டியாவது நடக்கும். அதுதான் இங்கே கேஷ் ஒரு ஆள் ப்ரெசென்ட்ல இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி வாங்கிடலாம். நானே விட மாட்டேன். நிறையாத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கு நிறைய காரணமாக இருக்கும், கொஞ்சமாக காரணமாக இருப்பேன். அதனால முக்கியமான விஷயம் என்னன்னா சார், நமக்கு ட்ராமா வார்டு இருக்கு சார். ட்ராமா வார்ட்லேருந்து வெளியில் போகிறதுக்குலாம் வழி இல்லை. கேஷுவாலிட்டி சின்னது. அங்கேருந்து போகிற 30 பேர் 40 பேர் வந்தாலும் அதே வழியில் வந்து கேஷுவாலிட்டி வழியாக தான் வெளில வராங்க. உள்ளே இருக்கிற பேஷண்ட்டுக்கும் த்ரெட் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன இஷ்யூ இல்லை. இடம் வந்து இங்கே சின்ன கன்ஸ்டன்ட்டாக தான் இருக்குது. அங்கே ட்ராமா வந்து வர ஒரு 50 பேர் 30 பேர் வந்தாலும் கேஷுவாலிட்டி தான் அவங்க போங்கன்னு சொல்ல முடியல. எங்களை மற்ற பேஷண்ட்டையும் பார்க்க முடியல. இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்தில் 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரையும் வந்து பொறுமையாக தான் கேட்டுட்டு இருக்கிறோம். என்ன பொறுமையாக கேட்குறோன்னா நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்மளை எதுவும் அடிக்க மாட்டாங்க. சரி எவ்வளோ வாரத்தில் கெட்ட வாரத்தில் திட்டினாலும் கெட்ட வாரத்தில் திட்டிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு இருக்கிறோம். நேற்றுலாம் அவ்வளோ அசிங்கமாக திட்டினாங்க, வாங்கிட்டு தான் போகணும். வாங்கிட்டு அவரை ட்ரீட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ கெட்ட வாரத்தில் திட்டு வாங்குறதுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு டாக்டர் கழுத்தில் வெட்டியிருக்காங்கன்றப்போ வந்து இது கண்டிப்பாக எங்களுக்கு பேனிக்காக இருக்குது. ஆனால் பார்க்க வேண்டியது சார், விஷயம் இறங்கி கொஞ்சம் இறங்கி காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது. அப்போ என்ன விஷயம்னா வந்து சார் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சார் நினைக்கிறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து போலீஸாலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, நீ கொடுத்துக்கோ, அவ்வளோதான் பதில் இருக்கு உங்களுக்கு. என்ன பண்ணுறீங்க அந்த கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாதுகாப்புங்களா நீங்கள் இதே மாதிரி எங்களுக்கு காட்டுச்சுனாக்கா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு நான் உத்தரவாதம் யார் எங்களுக்கு பாதுகாப்பு பண்ணுறது. போலீஸு சரியாக எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை. இங்கே எப்போ கரெக்டாக நடந்தாலும் வந்து இங்கே யாரும் எங்களை கட்டணம் பண்ணுறாங்க.
இங்கே போலீஸ் அவுட் போஸ்ட் இருக்குதே தவிர சும்மா எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. அதுதான் இன்ஸ்பெக்டர் எஸ்பிலாம் கூப்பிட்டு வச்சு இங்கே என்ன நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ட் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் போலீஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் இருக்கணும். அவங்க பாவம் அவங்க எலெக்ஷன் நேரம் நிறைய போடுறாங்க. ஆனால் இங்கே பாதுகாப்பு ஒரு வண்டி ரெடியாக இருக்கிறாங்க. அனுப்பல சார், இன்னும் அனுப்பல சார், டிரைவர் பார்க்கணும். இப்போ மணி என்ன ஆகுது? சம்பவம் நடந்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. 10 ஆகுது. அனுப்பல சார். என்னோட வண்டி இருக்கு சார். என்னவா இருக்கு சார்? சரி சார், அவர் தான் சொல்லுவாங்க. அவர் சொன்ன நான் சொன்னேன். எங்கே இருக்கீங்க? செக்ரட்டரி வீடு எங்கே சார்? டிரைவர் நாங்கள் செக்ரட்டரி மேடம் கூட்டு வந்துருக்கோம். இன்னோவா எப்படி போயிட்டு வீடு வந்து ஐஏஎஸ் பண்ணுறது ஆனால் இருந்தாலும் அவங்க எதிர்ப்பு காட்டி அவங்க இடத்துல அவங்க இருக்கக்கூட அதை நியாயப்படுத்த சார் உள்ளே யாரும் இல்லை சார். உள்ளே யாரும் இல்லை சார். உள்ளே பார்த்தேன் யாரும் வைத்தியமாக தான் கிடைக்கும் பேஷண்ட். இப்போ நேற்று நான் எமர்ஜென்சிக்கு நான் தான் இருந்தேன் டியூட்டி. ஒருத்தர் வந்து அவ்வளோ வயலண்டாக எல்லாரும் அடிக்கிறாங்க. எட்டு கூட அசிங்கமாக திட்டம். நம்ம அந்த வாழ்க்கையில் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அவனை ஒரு 4 பேர் சேர்ந்து கட்டி போட்டு அவனுக்கு அப்படியே வைத்தியம் தான் பண்ணியிருக்கான். அவனுக்கு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குன்றதுனால அவனை வெளியே அனுப்ப முடியாதுனால எல்லாத்தையும் அடிக்கிறான், உடைக்கிறான். நாங்கள் 2 பேர் தான் அந்த பேஷண்ட் வைத்தியம் அப்படியே வந்து மாட்டோம்னு சொல்லலை. அவனுக்கு நம்மள கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. சரி அந்த உங்களுக்கு காமிச்ச இந்த ஃபோட்டோ தான். இந்த டோர் ஃபுல்லாக உடச்சிட்டாங்க. உடச்சிட்டு நம்ம எப்படி அவனை போய் தைரியமாக போய் வைத்தியம் பண்ண முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சின்ன விஷயம், ஒரு ஆக்சிடென்ட் வருது, ஒரு 3 பேர் வர்றாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருக்கிறாங்க சார். ஆனால் ஒரு 3 பேஷண்ட்டாக ஒருத்தர் வந்து இறந்து போகிற ஸ்டேஜில் இருக்கிறாரு, காப்பாற்ற முடியாத ஸ்டேஜில் கூட்டு வராங்க. அட்டண்டன்ஸ் வந்து ஒரு 50 பேர் வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல உள்ளே வச்சு ட்ராமாவோட ஒரு இடம் தான் இருக்குது, அது உள்ளுக்குள்ள வந்து ஒரு 50 பேர் நின்றுக்கிறாங்க. மற்ற பேஷண்ட் அந்த பேஷண்ட்டும் வந்து கேரே கொடுக்க முடியாத அளவு தான் அவங்க நிற்கிறாங்க. அதாவது அவங்க வெளியில் போனால் போலீஸ் ஜிப்மர்லாம் இருந்துச்சுன்னா ஜிப்மரில் வந்து ஒரு அட்டெண்டர் தான் பேசிட்டு கண்டிப்பாக அது ரொம்ப சேஃபாக இருக்கும். அவங்க யாராவது வர வச்சு ஏம்பா இன்ஸ்பெக்டர் போடுறாங்க. ரொம்ப தவறு. இது வந்து நினைக்கக்கூடாத குற்றம். இதை வந்து நீங்கள் யாரும் ஏற்றுக்கக்கூடிய ரகு ஃபோன் அடிச்சு நீ சொல்லு. ரகு அந்த ஃபோன் அடிச்சு நீ சொல்கிறான். ஏன் இப்படி பண்ணானா புரியல. ரோடு ஆக்சிடென்ட்டில் மனைவி கூட என்ன சேர்த்து சொன்னாங்க. அவங்க மனைவிட்டு தான் அவுட் போஸ்ட் அது அவங்க
விட்டுட்டு காலைல வந்து பாருங்க டியூட்டி பார்த்துட்டு அதுக்கு மதியம் போய் பார்த்துக்கலாம் அங்கேயே போயிட்டு ஆமாம் அங்கே போய் உட்காந்து சொல்லுங்க வண்டி 10,000 மோட்டருக்கு போனால் 5,000 மட்டும் வண்டி கட்டிச்சுனாக்கா நம்ம வந்து எஃப்ஐஆர் போட்டாக்கா திருப்பி கோர்ட்டுக்கு போயிட்டு எக்ஸாம் தெரியும் டூரிஸ்ட் வராங்க மாற்றி மற்றபடி இப்போ நான் இல்லை சந்தேகம் ஒரு ஆல்ரெடி ஃபோன் எடுத்து சொல்லுவாங்க நானே எங்களுக்கு ஓனுக்கு கேமரா ரெடி பண்ணுறேன் இந்த செட்டு போடுறதுக்கு அதான் சார் நான் என்னன்னா யாருமே சொல்லுங்கள்